சாந்தி பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நான் சிவப்பு சோளத்தை வச்சு தான் நான் பணியாரம் செய்ய போகிறேன். நான் எப்படி செய்கிறேன்னு செஞ்சு காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் மெஷரிங் கப்பில் நான் வந்து 1 கப் வந்து சிவப்பு சோளம் எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கிறேன். இது கூட இட்லி அரிசி வந்து அது ஒரு கப்புங்க. இது ரெண்டையும் நல்லா வந்து ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நல்லா இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நம்ம அப்படியே மூடி ஒரு பக்கம் ஊற வச்சிடலாங்க. அடுத்ததாக வந்து நம்ம வந்து உளுந்து வந்து ஒரு எந்த கப்பில் மெஷரிங் கப்பில் எடுக்கிறோமோ அதில் வந்து நம்ம 1/2 கப்பு வந்து உளுந்து குண்டு உளுந்து எடுத்துக்கலாம். அது வந்து 1 ஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்துக்கலாம். இதே அது மாதிரி தாங்க தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் ஊற வைக்கலாம். பாருங்கள், இதையும் நல்லா உளுந்தையும் நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இது ரெண்டையும் சேர்த்து நம்ம ஒரு 5 மணி நேரம் ஊற வைக்கலாங்க. அப்படியே ஊறட்டும். பாருங்கள், 5 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா உளுந்து ஊறிடுச்சு. அதே மாதிரி உங்களுக்கு சோளம் எல்லாம் நல்லா ஊறிடுச்சு. நம்ம இதை வந்து அரைச்சிக்கலாம். வந்து நம்ம உளுந்து அரைச்சிக்கலாங்க. உளுந்து வந்து நம்ம நான் வந்து மிக்ஸி ஜாரில் தான் அரைக்கிறேன். அதில் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். நம்ம நல்லா உளுந்து அரைச்சிட்டு வந்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கணும். இதை வந்து நம்ம ஒரு எந்த பாத்திரத்தில் நம்ம வந்து மாவு கரைச்சி வைக்கிறோமோ அதில் மாற்றிக்கலாம். சோளத்தை வந்து நம்ம 2 இதாக அரைச்சிக்கலாங்க. நம்ம அதை ஒரு செட்டை அரைச்சிட்டு வந்துட்டு அப்புறம் அதை பாருங்கள், இந்தளவுக்கு நைஸாக இருந்தால் போதும். இதையும் நம்ம இந்த பாத்திரத்திலே மாற்றிக்கலாம். அடுத்த பேட்சு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், இதுக்கு அளவெல்லாம் அரைச்சிட்டு வந்தாச்சு. இதுக்கு அளவு உப்பு போட்டு நல்லா அப்படியே கை விட்டு நல்லா கரைச்சிக்கலாங்க. பாருங்கள், நல்லா கரைச்சிட்டேன். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். அப்புறம் வந்து ஓவர் நைட் அப்படியே இருந்தால் நம்ம காலையில் வந்து நம்ம குழிப்பணியாரம் செஞ்சுக்கலாம். இது வந்து மாவு வந்து பொங்கி ஒரு சமயம் வழிஞ்சிரும். ஏன்னா வெய்யகாலமாக இருக்கிறனால அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம அடியில் ஒரு குண்டாவில் இப்படி வச்சிட்டோம்னா கூட மாவு வழிஞ்சால் கூட இதுக்குள்ளே விழுந்துடும். காலையில் பார்க்கலாங்க. பாருங்கள், ஓவர் நைட்டு வச்சுருந்தேன். பாருங்கள், நல்லா மாவு இந்த மாதிரி புளிச்சிருச்சு. இதை வந்து நம்ம அப்படியே தாளிச்சிக்கலாங்க. ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு, கொஞ்சம் உளுத்தம் பருப்புங்க, கடலை பருப்பு, கொஞ்சம் நல்லா செவக்குங்க. கடுகு பொரியிட்டுங்க. கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க. பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக நறுக்கி இருக்கேங்க. அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, வரமிளகா 3 பொரிசாக நறுக்கியிருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துக்கலாங்க. நல்லா வெங்காயம் வதங்கிட்டோம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினா போதுங்க. மல்லித்தலை போட்டு நம்ம இது வந்து அந்த மாவோட சேர்த்துக்கலாம். மாவோட இதில் சேர்த்து நல்லா கலந்துடலாங்க. பாருங்கள், பனியாரக்கல் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் அப்படியே ஊற்றிக்கலாம் பனியாரம். இந்த சோளத்தில் வந்து உங்களுக்கு வந்து வைட்டமின் இருக்குது, தாதுக்கள் இருக்குது. அதுவும் இந்த மூட்டு வலி இந்த மாதிரி இருக்கிறவங்கள அதை சேர்த்திட்டு வந்தோன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இதை அப்படியே கொஞ்சம் மூடி வச்சிடலாங்க. அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரம் வேகும். இதில் இரும்பு சத்து இருக்குதுங்க.
அதனால் வந்து அடிக்கடி குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ரெண்டாவது நார்ச்சத்து இதில் அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் இதை வந்து கொலஸ்ட்ராலை வந்து சீராக்கி வந்து இதய நோயெல்லாம் வராமல் இது தடுக்கும். அது மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு அடிக்கடி இந்த சோளத்தில் பணியாரம் சுட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இது வந்து அடுத்த பக்கம் திருப்பி விட்டுக்கலாங்க. உங்களுக்கு எப்படி பணியாரம் வேக ஒரு 2 நிமிஷம் ஆகும். இது வெள்ளை சோளத்தை விட இந்த சோப்பு சோளம் வந்து உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அப்படியே வேகட்டுங்க, திருப்பி விட்டுருக்கோம். பாருங்க வெந்துருச்சு. இப்படி நம்ம இதில் குச்சி விட்டு பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். இது வந்து நல்லா வெந்துருச்சுங்க. நம்ம எடுத்துடலாம். அடுத்த ஈடு ஊற்றிடலாம். அதேமாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்துடலாங்க. பாருங்கள் சுட்டு எடுத்துட்டேன். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெள்ளை பணியாரத்தை விட இந்த பணியாரம். ரெண்டாவது இல்லை இது வந்து இரும்புச்சத்து, இது நார்ச்சத்து, வைட்டமின்லாம் எல்லாம் இருக்கிறதுனால இந்த மூட்டு வலி, முட்டி தேய்மானம் உள்ளவங்களாம், வயசானவங்க, குழந்தைங்க எல்லாமே இது சாப்பிட்லாம். வாரத்தில் ஒரு முறையாவது இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ரதியா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ரெசிபியோட சந்திக்கிறேன். வணக்கம். ஃபோட்டோ எடுக்கிறியா?